வணக்கம், வெல்கம், குட் மார்னிங் மை டியர் பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. நீங்கள் அடுத்த மேப்பில் பார்க்கலாம். இது ஒரு ரஷ்யாவோட பக்கத்து நாடு. ரஷ்யாவோட கொஞ்சம் கம்மி, ஆனால் சிம்பிளாக இருக்கும். ஸோ கம்மி பட்ஜெட்டுக்காரங்களுக்கு இது உஸ்பெகிஸ்தானில் வேர் ஹவுஸு, அந்த பெரிய கடைகளில் அந்த மாதிரி இது ஜென்ரல் வேலை தான். ஒன்று வேர் ஹவுஸில் இல்லைன்னா கடைகளில் ஸ்டோர் ரூமு அந்த மாதிரி ஜாப்பு, விசிட் எம்ப்ளாய்மெண்ட்டு. இதை பற்றி இது பாருங்கள். ரஷ்யாவோட பக்கத்து நாடு உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான். ஓகே, இது ஆக்சுவலி ஒரு முஸ்லீம் நாடு தான். ஆனால் யூரோப்பியன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ரஷ்ய மொழி தான் அங்கே அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ஸோ எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது அந்த ஊர் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் பிழைச்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே கார்மெண்ட் ஓலை நிறையா இருக்குது. புரியுதா? இப்போ எனக்கு சீக்கிரம் போகணும், பட்ஜெட்டும் கம்மின்னா இதுக்கு தாராளம் போகலாம். இது வேர் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ், இந்த கடைகளில் ஆள் தேவைப்படுது. அந்த மாதிரி இப்போ நாம் அங்கே விசிட் விசா போட்டு அப்பட்ட ஒரு டிக்கெட்டை போட்டு நம்ம இறக்கி அங்கே சோஷியல் கார்டு, அந்த லேபர் கார்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நோ ப்ராப்ளம். அங்கே போனவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இங்கே வேலையெல்லாம் கிடைக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நமக்கு பக்கத்தில் ரஷ்யா போகணுன்னா பட்ஜெட்டு கொஞ்சம் கூட இருக்கும். அது குளிர் அதிகம். 6 மாதம் நல்லாயிருக்கும், 6 மாதம்லாம் தாங்க முடியாது. ஆனால் இது பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு பக்கத்தில் கடல்கள் இல்லை, அதாவது ஓஷன், சி. அதனால் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால குளிர் அதிகமாக இல்லை. அதனால் வேலை செய்கிறதுக்கு நல்ல நார்மலான கிளைமேட். டெய்லரிங் வேலை தெரிஞ்சவங்க டெய்லர் ஆகும், இல்லை கார்மெண்ட் கம்பெனியில் பேக்கிங், அந்த மாதிரி வேர் ஹவுஸ் எல்லாமே ஜாப் இருக்குது. அதனால வயசை பற்றி பிரச்சனை இல்லை. 50 வயசுக்குள்ளே தாராளம் போகலாம். நான் கீழே விரல் கொடுத்துருக்கேன். நம்ம போகிறது ஈஸியாக தான். அதாவது மொத்தம் 10 நாள் தான். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சோன்னா ஒரு 10 டேஸில் நம்ம விசா எடுத்து ஆளை இறக்கி அங்கேயே கொண்டு 10-15 நாள் அங்கே இறங்கி அங்கே நம்ம ஆள் ரிசீவ் பண்ணி அந்த ஜாபில் விட்டு அப்புறம் அங்கே கார்டு, லேபர் கார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். அது ஒரு 1 இயர் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இல்லை 1 இயருக்கு நம்ம வேலை பார்த்துட்டு அங்கேருந்து ரஷ்யா போகணுமா, இல்லை வேறு நாட்டு போகணுமா, இல்லை இந்தியா மாறணுமா. ஏன்னா இங்கே சேலரிலாம் ஒரு 40 ரூபா 50 ரூபா அப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு $400 to $500 கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே உஸ்பெகிஸ்தான் கரன்சி தான் கொடுப்பாங்க. பட் டாலர்னா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட 500 தான் கிடைக்கும். மற்றபடி வெல்டர், ஃபிட்டர், ஃபேப்ரிகேட்டர், எலக்ட்ரிஷியன் அவங்கெல்லாம் கூடுதல் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போகிறது இந்த மாதிரி ஜென்ரல் வேலையோடு தான் நம்ம போய் இறங்குறோம். ஓகே, இது 140 ஆகும், ப்ளஸ் டிக்கெட் எக்ஸ்ட்ரா. ஏன்னா இப்போல்லாம் வழக்கமாக இந்த மாதிரி நாட்டு போகிறா 40 ரூபா 45 ரூபா தான் டிக்கெட் இருக்கும். ஆனால் இப்போ 70 ரூபா 80 ரூபா 1 லட்சம் காட்டுது. ஏன்னா ஃப்ளைட் நார்மலாக இல்லை. அதனால் டிக்கெட் எக்ஸ்ட்ரா, அது என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். 140 ப்ளஸ் டிக்கெட், இதை கணக்கு பண்ணுங்க. ஒன்றும் பாஸ்போர்ட்டில் இதெல்லாம் விசா அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் விசா அப்படின்னா உடனே கிளம்பி ஏறி போய் அங்கே இறங்குறோம். இறங்கி நம்ம எந்தெந்த வேலையில் உட்காந்துக்கிறது அங்கே ஏற்பாடுகள் பண்ணி தந்துடுவோம். நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு யாராவது அப்ளை பண்ணணும்னா ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட் எங்களுக்கு அனுப்புங்க. பாஸ்போர்ட் தேவையில்லை. ஓகே, இப்போ தமிழ்நாட்டு கேண்டிடேட்டுக்கு சென்னையோ இல்லை வேறு எங்கே ஃப்ளைட்டோ கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்த வேகன்சியில் பார்க்கலாம்.